வணக்கம் நண்பர்களே. நம்ம கரியரை தேர்ந்தெடுக்கிறதுங்கிறது ஒரு பெரிய பயணம் மாதிரி இல்லையா? ஆனா கவலையே படாதீங்க. அதுக்கு வழிகாட்டு தான் இந்த செஷன். வாங்க இந்த பயணத்தை ஜாலியா ஆரம்பிக்கலாம். சரி, ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்களேன். உங்கள சுத்தி என்னென்ன வேலைகள் இருக்கு? இந்த கேள்விதான் உங்க எதிர்காலத்துக்கான முதல் படி. இது ஏதோ பொதுவா தேடுறதில்ல. இது உங்களுக்கான ஒரு பர்சனல் தேடல். இப்போ நம்ம முதல் பகுதிக்குள்ள போகலாம். உங்க ஊருக்குள்ளேயே ஒளிஞ்சிட்டு இருக்கிற கேரியர் வாய்ப்புகளை கண்டுபிடிக்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயணத்தை நாம இப்போ தொடங்க போறோம். சும்மா உங்க வீட்டை விட்டு வெளியில என்ன இருக்குன்னு பாருங்க. உங்க தெருவுல, உங்க ஊர்ல இருக்கிறவங்க என்னென்ன வேலை செய்றாங்க? ஸ்கூல், ஹாஸ்பிட்டல், கடைங்க, ஃபேக்டரிஸ் இதெல்லாம் வெறும் கட்டிடங்கள் மட்டும் இல்ல, உங்களுக்கான கரியர் வாய்ப்புகளோட திறந்த கதவுகள். சரி, நம்ம ஊர்ல இருக்கிற வேலைகளை பத்தி நாம ஏன் தெரிஞ்சுக்கணும்? ஏன்னா இது உங்க எதிர்காலத்துக்கான ஒரு ரொம்பவே ஸ்மார்ட்டான பிளான். அது ஏன் அவ்ளோ முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். லோக்கல்ல இருக்கிற வேலைகள் ஏன் அவ்ளோ முக்கியம்? சில சமயம் நம்ம குடும்ப சூழ்நிலைக்காக நம்ம ஊர்லயே இருக்க வேண்டியிருக்கும் இல்லையா? இல்லனா நாம எதிர்பார்க்காத சூப்பரான வாய்ப்புகள் நம்ம ஊர்லயே கிடைக்கலாம். எல்லாத்துக்கும் மேல இது ஒரு அருமையான பேக்கப் பிளான், கரெக்டா? இப்போ இந்த ஆய்வோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். பயப்படாதீங்க, இத ரொம்ப சிம்பிளான ஒரு 3 ஸ்டெப் பிளானா நம்ம பிரிச்சிருக்கோம். அந்த 3 சிம்பிள் ஸ்டெப்ஸ் என்னன்னு பாப்போமா? ஃபர்ஸ்ட், உங்க ஏரியால என்னென்ன காலேஜ், என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு கவனிங்க. ரெண்டாவதா, அதுல இருந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு 3 கரியர் பாதைகளை லிஸ்ட் போடுங்க. கடைசியா அந்த 3 கரியரை பத்தியும் நல்லா ரீசர்ச் பண்ணுங்க. சரி, இந்த 3வது ஸ்டெப்பான ஆராய்ந்து பாருங்கள் அப்படின்னா என்ன? அது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த டேபிள பாருங்க. இது உங்க ரிசர்ச்க்கு ஒரு கைடு மாதிரி. ஒவ்வொரு வேலைக்கும் என்ன படிக்கணும், என்ன திறமைகள் வேணும், சம்பளம் எப்படி இருக்கும்னு ஒரு டிடெக்டிவ் மாதிரி நீங்க தகவல்களை சேகரிக்கணும். இந்த ரிசர்ச்ல உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. நீங்க தனியா இல்ல. அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்கன்னு இப்ப பார்க்கலாம். உங்க கையில இருக்கிற முதல் சோர்ஸ் இந்த ILP கெரியர் ஹேண்ட்புக் தான். இதுல நிறைய வேலைகளை பத்தி, அதுக்கு என்ன படிக்கணும்னு எல்லா டீட்டெயில்ஸும் இருக்கும். இதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. ரெண்டாவது, உங்க டீச்சர்ஸ், அவங்க கிட்ட போய் பேசுங்க. தயங்காதீங்க. உங்க சந்தேகங்கள் எல்லாம் கேளுங்க. கண்டிப்பா அவங்க உங்களுக்கு சரியான வழிய காட்டுவாங்க. மூணாவதா, உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்ட்ல ஏற்கனவே வேலை செஞ்சிட்டு இருக்கிறவங்க கிட்ட பேசுங்க. அவங்களோட ரியல் லைஃப் அனுபவம் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு எக்ஸாம் கிடையாது, ஓகேவா? இது உங்கள பத்தி நீங்களே தெரிஞ்சுக்கிற ஒரு எக்ஸ்ப்ளோரேஷன். அதனால எந்த ப்ரெஷரும் எடுத்துக்காம ஃப்ரீயா இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணுங்க. இந்த ஆய்வு முடிக்க உங்களுக்கு முழுசா 1 மாசம் டைம் இருக்கு. சோ அவசரமே படாதீங்க. ஒவ்வொரு ஸ்டெப்பையும் பொறுமையா யோசிச்சு பண்ணுங்க. இந்த முக்கியமான விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. இதுல சரின்னு ஒரு பதிலும் இல்ல, தப்புன்னு ஒரு பதிலும் இல்ல. அதனால ஃபெயிலியர் பத்தின பயத்தையே தூக்கி போட்டுட்டோ, உண்மையா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை பண்ணுங்க. அப்போ இந்த ஆக்டிவிட்டியோட நோக்கம் என்ன? ஒரு ஃபைனல் டிசிஷன் எடுக்கிறது கிடையாது. ஆனா உங்களுக்குள்ள ஒரு விழிப்புணர்வை, ஒரு அவேர்னஸ உண்டாக்குறது. உங்க எதிர்காலத்தை பத்தி உங்களை யோசிக்க வைக்கிறது. அவ்வளவுதான். இந்த மொத்த விஷயத்தையும் ஒரே லைன்ல சொல்லணும்னா இதுதான். எப்பவுமே எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ந்து பாருங்க. கடைசியா இந்த கேள்வியோட முடிக்கிறோம். இத பாத்துட்டீங்க இல்லையா? இப்போ உங்களுடைய இந்த ஆய்வு பயணத்தோடு முதல் படி என்னவா இருக்க போகுது? யோசிங்க, உடனே செயல்ல இறங்குங்க. உங்க ஆய்வு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்.